உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இது நம்ம ட்ராவல் ட்ரெக் தமிழா. நான் உங்கள் சீனு. இப்போ நம்ம இலங்கையில் நெடுந்தீவில் இருக்கோம். நம்ம நைட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டோம். நைட்டு சாப்பிட்டுட்டு நல்ல காற்று, இங்கே ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போது நம்ம நெடுந்தீவில் இருக்க ஒரு சில ஸ்பாட்டுக்கெலாம் போய் பார்க்க போகிறோம். பைக் கேட்டிருக்கேன், பைக் தரேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நைட்டு நம்ம ஸ்டே பண்ண இடம். நைட்டுக்கு இன்னொரு பெட்டு யாரும் ஷேர் பண்ணல, நான் மட்டும்தான் இங்கே இருந்தேன். நல்லா இருந்தது, ஃபேனே தேவையில்லை, சூப்பராக இருந்தது காற்று. பாருங்கள், இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். பைக் கொடுத்தோடனே பைக்கில் டெல்டா ஐலாண்ட் வந்து ரொம்ப பெரிய ஐலாண்டு கிடையாது, ஒரு 15-18 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தான். பைக்லேயே ஒரு 2 hours போனால் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பைக் வந்தோடனே நம்ம போகலாம். பைக் எடுத்துட்டோம். இங்கே பங்க் எதுவும் கிடையாது, இந்த மாதிரி கடையில் தான் நம்ம பெட்ரோல் வாங்கினோம். எவ்வளோங்க பெட்ரோலு? 420. அதில் ஓகே, 420 ரூபா லங்கன் ருப்பி. நம்ம ஊர் கணக்கு பிரகாரம் 100 ரூபா அதே தான். ஆனால் அந்த மணி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஊற்றிடலாம். பயங்கர லோன்லியாக இருக்குங்க இந்த ஐலாண்டு. இதை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. எதுவுமே இல்லை ஆக்டிவிட்டியே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 பேர்கிட்ட இங்கே வாழ்ந்துருக்காங்க இந்த தீவில், நெடுந்தீவை நம்பி. இப்போ வந்து வெறும் 3,000 பேர் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட 10 மடங்கு கம்மியாகிட்டு மக்கள் தொகை. ஆனால் இந்த இடம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. தி மோஸ்ட் ரிமோட் ஐலாண்டு ஸ்ரீலங்காவில் வந்து நெடுந்தீவு தான். இங்கே வந்து பேட்ஸ், வைல்ட் லைஃப்பும் இருக்குது, பீச் இருக்குது, அக்ரிகல்ச்சரும் ஒரு சின்ன பார்ட்டில் இருக்குது. ரொம்ப தொலைவில் இருக்குது. ஸ்ரீலங்கனோட லேண்ட்லேருந்து நிறைய தீவு இருந்தாலுமே நெடுந்தீவு வந்து ரொம்ப தொலைவில் இருக்குது. மோஸ்ட் ரிமோட் ஐலாண்டுங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கே. சுற்றி பனைமரம் தான். இந்த இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த காம்பவுண்டு பாருங்கள், இந்த காம்பவுண்ட் அப்படியே ஒரு கல் வச்சு அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. அது கேட்டால் வந்து சிமெண்ட்டில் எதுவும் போட மாட்டாங்களாம், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க போல அவங்க. சூப்பராக இருக்குது இந்த வில்லேஜ் பார்க்க. நெடுந்தீவில் நான் ஒரு ஆள் தாங்க போகிறேன். நீங்கள் இங்கே நெடுந்தீவு வந்துட்டிங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஃபுல்லாக வந்து நீங்கள் நடந்து போகணும். கிட்டத்தட்ட ஒரு சில ஸ்பாட்டுக்கு நடந்து போகலாம். இல்லைனா நீங்கள் பைக் ரெண்டல் எடுத்துக்கலாம். ஸ்ரீலங்கன் ருப்பி பிரகாரம் வந்து ஒரு 3,000 லங்கன் ருப்பி வருது. இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 வரும். பைக் இருந்தால் தான் போக முடியும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. பெருசாக இங்கே ஆக்டிவிட்டியே கிடையாது. ஃபிஷர்மேன் தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் பைக் ரெண்ட் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு 4-5 ஸ்பாட் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குங்க. நான் ஒரு ஆள் வந்துட்டுருக்கேன். வந்தால் அப்படியே பீச்சுங்க எதிர்க்க. வேறு லெவலில் இருக்குங்க அந்த ஃபீலு. கண்டிப்பாக நீங்கள் நெடுந்தீவு வந்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணால் இங்கே இருக்கிற எல்லா ஸ்பாட்டுமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போது நம்ம போயிட்டுருக்க இந்த ரோடு வந்து நெடுந்தீவோட ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. இதுதான் அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன், அதனால் ஹெல்மெட் எடுத்துகிட்டேன். ஹெல்மெட் போட்டு ஓட்ட முடியல. ஃபுல்லாகவே பனைமரம், ஆலமரம், வீடாக இருக்குது. நல்ல வளமான தீவு நெடுந்தீவு. இந்த சைட்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பனைமரம் தான் இருக்குது. வெறும் 3,000 பேர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டே பண்ண இடத்துல ஃபீல் பண்ணாது. பட்டு அந்த மக்கள்லாம் இங்கே வாழ்ந்ததுக்கான அந்த சோடுகள் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த கோஸ்ட்டில் கூட, ஈஸ்ட் கோஸ்ட்டில் கூட காம்பவுண்ட்லாம் போட்டு வீடுங்க இருந்திருக்கு. ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாகிட்டு தான் சொல்கிறாங்க. நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியல. மெயின் இஷ்யூ வந்து நெடுந்தீவில் தண்ணி சொல்கிறாங்க.
குடிக்கிற தண்ணி இங்கே ஃபுல்லாக சால்ட்டி வாட்டர் தான். இந்த உப்பு தண்ணி இருக்கிறதுனால அவங்களால வந்து சர்வைல் பண்ண முடியல. எலக்ட்ரிசிட்டி வந்து நெடுந்தீவுக்கு ஓன் எலக்ட்ரிசிட்டி தான். நிலக்கரியை வச்சு ரெடி பண்ணி இங்கே இருக்க அந்த 3000 பேருக்கு அந்த குடும்பங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. ஒரு பழைய கோவில் இருக்குது. அவ்வளோதான். அந்த மக்கள் தொகை கம்மியாக இந்த வாழ்ந்த பகுதியெல்லாம் அப்படியே ஒரு சோடுகள் மாதிரி ஆகிடுது. இந்த கோவில் பாருங்கள், யாருமே இல்லை, சுற்றி யாருமே இல்லை. இதுதான் நம்ம பார்க்க போகிறது தான் வந்து இருக்கிறதுல பெரிய ஆலமரம், பிக் பேனியன் ட்ரீன்னு சொல்கிறாங்க. வந்துட்டோங்க. ஒரு 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த வில்லேஜ் ஸ்டைலேருந்து ஈஸ்ட் கோஸ்டல் ரோட்டில் அப்படியே வந்துகிட்டே இருந்தோன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு என்னென்னா இந்த பிக் பேனியன் ட்ரீ தான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. ஆலமரம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த லாஸ்ட்லேருந்து இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க பார்க்கவே. அதோட அந்த விழுதுகள்லாம் அப்படியே அங்கங்கே சுற்றி அதுவே ஒரு பெரிய இது வேறு மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அங்கே தான் இருக்கோம் நம்ம. இதில் வந்து எது அந்த தாய் வேறுன்னு தெரியல. எந்த ஆலமரம் வந்து முதல்ல எது உருவாச்சு அப்படின்றதே தெரியல. சுற்றி வந்து அந்த விழுதுகளே வேறு ஆகிட்டதுனால அந்த தாய்மரம் எது, தாய் வேறு எதுன்னு நமக்கு தெரியல. இங்கே யாரும் இல்லவும் இல்லை கேட்கலான்னு பார்த்தா. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஏதோ மூடி வச்சுருக்காங்க. இது வழிபாட்டு தலம் மாதிரி இருக்குது. ஒரு இரும்பு ஷீட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க. மரத்தை வந்து தெய்வமாக பாதுகாக்கிற அந்த விஷயமா அது இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க மரம். இதுதான் பெரிய ஆலமரம் நெடுந்தீவில். இது ஒரு முக்கியமான இடம். சூப்பராக இருக்குது, வந்து பாருங்கள். நம்ம அடுத்து அப்படியே ட்ராவல் பண்ணி போவோம். ஈஸ்ட் கோஸ்டல் ரோட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க போகலாம். எப்படி இருக்கீங்க? இந்த தீவில் எப்படி இருக்குது? தனியாக இருக்கீங்களா? தனியாக தான் இருக்கீங்க. நம்ம இப்போ இந்த குயின்ஸ் டவர் பார்க்கலான்னு வந்திருக்கோம். அந்த மேலே டவர் ஒன்று லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குமே. நேராக போகணும். நேராக போகணும். நேராக போக அப்படி ஒரு கோபுரம் கொண்டு வருது. நேராக போகணும். நேராக போய் கண்டிருக்கே ஒரு கோபுரம் கொண்டு வரும் வெள்ள இது. சரி சரி சரி. அதாவது நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இந்த தீவில், நெடுந்தீவில்? எவ்வளோ காலமா? எவ்வளோ காலமாக இருக்கீங்க? நாங்கள் பிறந்த இடம் இதெல்லாம் இதுதான் பிறந்த இடம். அவருக்கு கூட யார் உறவினர்கள்லாம்? சௌரங்கெல்லாம் இருக்காங்க. நல்லா இருக்கு நெடுந்தீவு. இதான் முதல் தடவை நான் வந்தது. நல்லா இருக்கு நெடுந்தீவு. ஆமாம். என்ன இங்கே அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஏதாவது பண்ணுறாங்களா? விவசாயம் பண்ணுறாங்களா? செய்வாங்க. நல்லா இருக்கு. தண்ணி எப்படி இருக்கும் இங்கே? குடிக்கிற தண்ணி தான் கொஞ்சம் கஷ்டம். தண்ணி தான் இந்த இங்கே நெடுந்தீவில் பெரும்பாலும் கூடுதலாக தண்ணி தான் கஷ்டமாக இருக்குது. ஓகே ஓகே. மழை வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. மழை வராமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். அங்கே ஜெட்டிக்கு போகணும். தண்ணி உப்பு தண்ணியாக இருக்குது. உப்பு தண்ணியாக இருக்குது. இங்கே வேறு டிவி வசதிலாம் இருக்குங்களா? டிவிலாம் பார்ப்பாங்களா? எல்லா வசதியும் எல்லாமே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக பார்க்குறதுக்கு. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜோகவேணி. ஜோகவேணி. என் பேர் வந்து சீனிவாசன். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வந்தோம். ஆமாம். இலங்கையை பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். இந்தியனா? ஆமாம், இந்தியா. தமிழ்நாடு. உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றி. அம்மா இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தான்? ஓகே ஓகே. இங்கே தான் குயின்ஸ் டவர். இந்த ஈஸ்ட் கோஸ்ட் போனால் அப்படியே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், தனியாக தான் வந்து. நம்ம இதுக்கு அடுத்து அங்கே குயின்ஸ் டவர் போவோம். போயிட்டு அங்கே பார்ப்போம். இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு தாண்டி அப்படியே வாங்கினா போயிட்டே இருக்குது. இந்த பேனியன் ட்ரீ பார்த்துட்டு அது அப்படியே நீங்கள் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா பீச்சை ஒட்டி ஒரு ரோடு போகுது. ஈஸ்ட் கோஸ்ட் ரோடோட பேரலாக
அதில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரோடு சுத்தமாக சரியில்லை. இங்கே ஒரு வியூ இருக்குங்க சூப்பராக பார்க்கறதுக்கு. இதை பார்ப்போம், இதில் ஏறி பார்ப்போங்க எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. உடையிற மாதிரி இருக்குது, கயிறு வச்சுருக்காங்க. வந்துட்டாங்க ஒரு அடியா. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே வியூ. இது வந்து ஸ்ரீலங்கன் நேவி வந்து இங்கேருந்து வாட்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அவங்க இங்கே தான் இருக்காங்க. நம்ம வந்துட்டோம் மேலே. ரொம்ப நேரம் நிற்க முடியாது. வியூ நல்லா இருக்குது. எதுவும் லைட் ஹவுஸ் கிடையாது, அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் கிடச்சிருக்கு. இப்போ பார்க்குற இந்த பீச் வந்து ஈஸ்ட்டு. நம்ம இப்போ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னா தான் நம்ம வெஸ்ட்டு போவோம். இது வந்து ஈஸ்ட் பீச். நெடுந்தீவு வந்து பார்க்க மட்டும் அழகாக இல்லைங்க, பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் யாருமே இல்லை, நான் ஒரு ஆள் தான் வண்டி ஓட்டிருக்கேன். பயங்கர த்ரில்லிங்காக இருக்குங்க. இந்த பைக்கை வச்சுக்கிட்டு எதிர்காத்துல வண்டி ஓட்டவே முடியல. ஒரேடியாக அப்படியே ஓட்டின்னு வந்துட்டு நம்ம இந்த குயின்ஸ் டவருக்கு வந்துட்டோம். இப்போ பார்க்குறோம் எதிர்க்க, இதுதான் அந்த குயின்ஸ் டவரு. பயங்கர த்ரில்லிங்காக இருக்குங்க, ஒரு அட்வென்ச்சராக இருக்குது. இந்த பெரிய ஆலமரத்துலேருந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வழியாக வந்து இப்போ நம்ம இந்த குயின்ஸ் டவருக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த குயின்ஸ் டவர். கரெக்டாக அந்த பீச் பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து இந்த குயின்ஸ் டவர் வந்து இந்த போர்ச்சுகீஸ் பீரியடில் இந்த ஹோலாந்தர்கள் இங்கே இருக்கும்போது அவங்க இந்த நிலத்தை அளக்கிறதுக்கும் அப்புறமா இந்த சீயை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் இந்த குயின் டவர் போடப்பட்டதாக சொல்லுது. இது வந்து லைட் ஹவுஸ் கிடையாது, அவங்க இந்த லேண்டை வந்து அளக்கிறதுக்கும் இந்த காற்று அவங்களோட போக்குவரத்துக்காக இதை வந்து கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீ உள்ளே வந்தீங்கன்னா பீச் பக்கத்துலேயே நேவி இருக்குது, ஸ்ரீலங்கனோட நேவி. இதுதான் அவங்களோட நேவி. இது வந்து ஆனால் அந்த நேவிலேருந்து வெளியே தான் இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப டஃப்பாக இருக்குது ரோடு. மேன்யூட்டிலேருந்து இந்த ஈஸ்ட் கோஸ்ட் வழியாக வந்து நம்ம இந்த குயின் டவர் வர ரோடு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, சரியில்லை சுத்தமாக. எதிர்காலத்தில் தான் நம்ம பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வெளியே போகிற ரோடு மாதிரியே தெரில. இந்த குயின்ஸ் டவரை தாண்டி அப்படியே வரோம். ஏதோ வெளியே போகிற மாதிரியே தெரிலங்க இந்த ரோடு. ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ரோடெல்லாம் கிடையாது, அப்படியே ஒரு வழி பாட்ட மாதிரி இருக்குது. அதிலே அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். நேவிக்கிட்ட கேட்டதுக்கு வந்து இதில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன தைரியத்தில் தான் வந்துட்டுருக்கேன். அதை பாருங்கள், ஏன்னா ரோடு மாதிரி இருக்கா பாருங்கள். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. தார் ரோடு போட்டால் பார்த்தா தாங்க மைண்டு ஃப்ரீ ஆகும். மாட்டுன்னு போகுதுங்க அந்த ரோடு. ஐயோ, ஏதோ ரோடு வர மாதிரியே தெரிலங்க. நெட்டு வேறு சுத்தமாக எடுக்க மாட்டேங்குது இந்த இடத்துல. இதெல்லாம் ஏதோ தண்ணி ஓடின இடமா இருக்குது இந்த இடம்லாம். இன்னும் எவ்வளோ தொலைவு போகணுன்னு தெரில. போயிட்டே இருக்கேன், வண்டி ஓட்டவே முடியல எதிர்காலத்தில். பா, இது கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃப் ரோடுங்க. ஆஃப் ரோடில் வந்துட்டேன். ஃபுல்லாகவே அந்த பீச் பக்கம் பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. இது பாருங்கள், அந்த கட்டை குதிரைன்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்குது குதிரை. உடம்புலாம் சிலுக்குது. ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு. இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கேன் ஃபுல்லாக. நெட்டும் கனெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. இது வருமா வராதா, எங்கடா அந்த ஊருன்னு பார்த்தேன். அதுவும் இருக்குது, அந்த எட்ஜில் இருக்குது ஊர்.
அழகாக இருக்குது பாருங்கள் அந்த குதிரை. இதை வந்து கட்டை குதிரைன்னு சொல்கிறாங்க, மட்டை குதிரைன்னு சொல்கிறாங்க. இது அப்போவே ஒரு 700 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இங்கே போர்ச்சுகீஸ் பீரியடில் வந்து இந்த குதிரைகளை கொண்டு வந்து இங்கேயே அது இன்ப்ரீட் பண்ணதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்துகிட்டே இருந்தோம், அதை நடுவில் யதார்த்தமாக ஒரு 2 குதிரை வந்திருக்கு. பார்த்துட்டு ஓடியா இருக்குங்க குதிரை. இன்னும் அந்த லாஸ்ட்டில் இருக்குது, வாங்க போகலாம். அந்த லாஸ்ட்டில் நிறைய குதிரை இருக்குது, அங்கே போகலாம். டிஸ்கவரி சேனலில் இருக்க மாதிரியே இருக்குங்க. இந்த சர்வைவ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க இந்த இடமே. எதிர்க்க என்ன வரும்னு தெரியல. பைக்கில் நான் மாட்டுன்னு வரேன், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. ஏதோ வருதுங்க குதிரை, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. என்ன எதுவும் பண்ணாமல் இருக்கணும். எப்பா வேறு லெவலுங்க. இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி, சோனி, பிபிசிலாம் வர மாதிரி இருக்குது. ஏதோ 2 பேர் போகிறாங்க. பா சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. நான் மட்டும்தாங்க இருக்கேன் சுற்றி. இதுங்க இப்படி தான் வந்து இங்கே யதார்த்தமாக மேய்ஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரி இந்த குதிரை பாருங்கள், இந்த பக்கமும் 2 இருக்குது. இந்த லேண்ட்ஸ்கேப்பே நம்ம இந்த டிஸ்கவரி சேனலில் பார்க்குற மாதிரி இருக்குது. நிறைய இருக்குங்க, ஒரு 20-30 குதிரை மேலே இருக்குது. பீச் சைடும் இருக்குது, இந்த சமவெளியிலையும் இருக்குது. சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக அந்த ஆஃப் ரோட்லேயே அப்படியே குதிரைங்க நம்மளை பார்த்தோன்னே ஓடுது. நம்மளை பார்த்தோன்னே அப்படியே குதிரைங்க பின்னாடி போயிடுது. பார்த்தா பயமாக இருக்குது போல் அதுக்கு. இந்த குதிரைகள் வந்து ஒல்லாண்டு அரசால் 1600களில் இங்கே கப்பல் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பாக கரெக்டாக சொல்லணும்னா 1600லேருந்து 75 வரைக்கும் இந்த மிருகங்கள்லாம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் குதிரையும் ஒன்று முக்கியமான குதிரை வந்து முக்கியமாக கொண்டாந்துருக்காங்க இங்கே அவங்களோட பயணத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் 1900ல் வந்து இந்த குதிரைகள்லாம் சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷத்துக்கு மேலே இந்த குதிரைகள் வந்து இங்கே நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அது மாட்டுன்னு யதார்த்தமாக சுற்றிட்டு இருக்கு இந்த சமவெளியில். எதுவும் இது மட்டும் கிடையாது, அந்த லாஸ்ட்டில் கூட நம்ம இப்போ வரும்போது ஃபுல்லாகவே குதிரைங்க தான். அதை பாருங்கள், ஃபுல்லாகவே குதிரைங்க இருக்குது. கோவேறு கழுதை, இது வந்து கோவேறு கழுதை மாதிரி இருக்குது இது. கரெக்டு. இப்போ பார்க்குறது வந்து கோவேறு கழுதைங்க. முதல் பார்த்தது குதிரைகள், இப்போ பார்க்குறது வந்து கோவேறு கழுதைகளும் இருக்குது, குதிரைகளும் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், இதெல்லாம் குதிரை. பயங்கரமாக இருக்குங்க கட்டை குதிரை பார்க்கறதுக்கே. ஃபுல்லாகவே அதான் இருக்குது, குதிரை தான் இருக்குது. சமவெளியில் நெடுந்தீவில் அது மாட்டுன்னு சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அது பேச்சுக்கு போகக்கூடாது, அது மாட்டுன்னு சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஜாலியாக அப்படி பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான். அது பாருங்கள், செம்மையாக ஓடுதுங்க குதிரை. ரேஸில் ஓடுற மாதிரி ஓடுதுங்க குதிரை. அது பாருங்க, செம ஃபீலிங்க. ஸ்ரீலங்காவில் நெடுந்தீவு சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேறு லெவலில் இருக்குது ஃபீலிங். ஆஃப் ரோட்டில் வந்துட்டு அது பாருங்க, ஃபுல்லாகவே இந்த கோவேறு கழுதைகளும் குதிரைகளும் இருக்குது. உண்மையாக இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வரல. மாட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கு சமவெளியில். அப்படியே போனால் பக்கத்தில் பீச். உள்ளே வந்தீங்கன்னா அந்த முந்திரி தோப்பு இருக்குது, அந்த காட்டு வழியாக தான் ஆஃப் ரோட்டில் வந்தேன். பார்த்துட்டு அப்படியே பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த ஐலாண்ட் அந்த ஊர் இருக்க பகுதி ரொம்ப தொலைவில் இருக்குது. ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அது வரையும் ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். அந்த ஆஃப் ரோடு
பீச்சுக்கும் இந்த முந்திரி தொப்புக்கும் நடுவில் இந்த குதிரைகள் வந்து அது மாட்டை சுற்றி தெரியுது. கோவேறு கழுதைகளும் இருக்குது. நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பி போவோம். டைம் ஆகிடுச்சு, வெளியே போவோம். வழியில் ஏதாவது குதிரைகள் எதனா மிருகங்கள் இருந்தால் பார்க்கலாம். அப்படியே போகிறோங்க கிளம்பி. வழியில் ஒருத்தன் இருக்கான். இது வந்து பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணி ஓடுற இடத்துல தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆஃப் ரோட்டில் இதில் தான் தண்ணி வருது. இதை பாருங்கள், தண்ணி இருக்க இடம். அதான் தண்ணி இல்லாததுனால நம்ம போகிறோம். இது அப்படியே வெளியே கடலுக்கு போயிடுது. அந்த பக்கம் போனால் கடலுக்கு போயிடுது. இரிகேஷன். மழை காலத்துலலாம் வந்தால் இந்த ஆஃப் ரோட்டில் வர முடியாது. நீங்கள் ரெய்னி சீசனில் இதை சூஸ் பண்ணவே கூடாது. பாருங்கள், வர இடத்துல ஃபுல்லாகவே அந்த குதிரைங்க அப்படியே இருக்குது. அழகாக இருக்குது பார்த்துட்டு. சூப்பராக இருக்குங்க பார்க்க. நடுவில் அந்த தண்ணி, இந்த ஐலாண்டுக்குள்ளே இருந்து தண்ணி வெளியே போகிறதுக்கான அந்த இரிகேஷன் சிஸ்டம் இருக்குது. அதை பாருங்கள், இங்கேருந்து அப்படியே தண்ணி ஃபுல்லாச்சுன்னா வெளியே போயிடுது. குதிரைங்க இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எதுக்கு ஓடுதுன்னே தெரியலங்க அந்த குதிரைங்க. வேற லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கே. பா, செம்மையாகுதுங்க பா. ஒருவேளை நம்மளும் பார்த்து பயப்படுதோ, அவ்வளோதான் நம்மளுக்கு மரியாதை. கலைஞ்சி போயிடுவோம். எல்லா குதிரையும் ஒன்று சேர்ந்ததுன்னா நம்ம கதை கந்தல். ஒருத்தன் எவ்வளோ வேகமாக ஓடுறான் பாருங்க. அது பாருங்க பா. அவ்வளோதான், நம்ம இடத்த விட்டு கிளம்புவோம். சுற்றி யாரும் இல்லை, பைக்கில் வேறு வந்துருக்கோம். நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் சுற்றிலாம் வர்றீங்க, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. 2 பேர் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பீச்சு ரொம்ப அமானுஷமாக இருக்குது இந்த இடமே. குதிரையை பார்த்தோன்னே கொஞ்சம் மைண்ட் எனக்கு ஃப்ரீ ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ரோட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது. அழகாக மட்டும் இல்லைங்க, நெடுந்தீவு பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா இன்னொருத்தர் கூட கூட்டு வந்தால் பெஸ்ட்டு. அந்த பயமாக இருக்காது. நடுவில் ஒரு சில இடத்துல நான் ரொம்ப ஜர்க் ஆகிட்டேன். அப்படியே வெளியே போவோம். ஆஃப் ரோட்லேருந்து இந்த கரண்ட்டு கம்பியை பார்த்தோன்னே தாங்க எனக்கு மூச்சு வந்தது. ஓகே, ஓரளவுக்கு ஐலாண்டு உள்ளே நெருங்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் இதை பிடிச்சிங்கன்னா அப்படியே போயிட வேண்டியது தான் கரண்ட்டு கம்பியை. ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அவர் சொன்னார், நீங்கள் ஆஃப் ரோட்லேருந்து வெளியே வந்தால் இந்த இபி லைன் இருக்கும், அந்த இபி லைனை ஒட்டி அப்படியே வந்தீங்கன்னா திரும்பி ஐலாண்டுக்குள்ளே வந்துடலான்னு. இப்போ தான் நமக்கு திருப்தியாக இருக்குது. அப்படியே போவோம். ஃபுல்லாகவே அது இந்த குதிரைங்க இருக்கிற இடம் தான். நிறைய இருக்குது, பார்த்த வரைக்குமே ஒரு 100க்கு மேலே இருக்குது. இன்னும் பெரிய இடம் இது. இன்னும் எவ்வளோ குதிரை இருக்குன்னு தெரியல. வெயில் ஏறிடுச்சு. அப்படியே போவோம் ட்ராவல் பண்ணி திரும்பி. இங்கே இருக்க அந்த குதிரைங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த மாதிரி அங்கங்கே திட்டாக சின்ன சின்ன குளம் மாதிரி நோண்டி வச்சுருக்காங்க. இதுதான் ஃபுல்லாகவே தண்ணி, உப்பு தண்ணி தான். இந்த குதிரை எப்படி அதை இங்கே சர்வைல் பண்ணது தெரியல. ஆனால் 500-600 வருஷமாக அது இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அது இன்னும் வந்து இந்த இபி லைன்லேருந்து வெளியே நம்ம மெயின் ரோடுக்கு இன்னும் ஏறல. தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்ரு 6 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம் அந்த குதிரை இருக்கிற ஸ்பாட்லேருந்து. ஆஃப் ரோடு இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த ஏரியா விட்டு போகிறதுக்கே இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகிடும் போல். நம்ம இப்போ அந்த பெருக்கு மரம் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து அந்த டெல்ஃப்ட் வில்லேஜ் ஸ்டைலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். நம்ம அந்த ஆலமரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கட்டை குதிரைங்கள்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தோம். ரிட்டர்ன் வந்துட்டு திரும்பி இந்த ரூட்டு வந்துட்டேன். இதுதான் அந்த பெருக்கு மடம். யாருமே இல்லைங்க சுற்றி. ரொம்ப லோன்லியாக இருக்குங்க இந்த இடமே. யாருமே இல்லை சுற்றி. பாருங்கள், நான் ஒரு டூரிசம் ஸ்பாட் மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸு, இங்கே உக்காந்து பேசுகிறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. நெடுந்தீவு வந்து வேறு லெவல், சும்மா சொல்லக்கூடாது. நம்ம இப்போ அந்த கட்டை குதிரைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி டெல்ஃப்ட் வில்லேஜ் ஹோம் ஸ்டேக்கு வர்றதுக்கு வழியில் குறுக்கில் ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோம். பவோப் ட்ரீன்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து தமிழில் பெருக்கு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுதாங்க அந்த மரம். இந்த மரத்துக்குள்ளே ஒரு ஃபேமிலி போயிட்டு வரலாம், அந்த அளவுக்கு உள்ள இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்ப்போம். சூப்பராக இருக்குதுங்க. உள்ளே வந்துட்டோம். ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவே இருக்குது நெடுந்தீவு. இதுதான் அந்த பெருக்கு மரத்தோட உள்ள இவ்வளோ இந்த ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து இந்த பவோப் ட்ரீன்னு சொல்லக்கூடிய பெருக்கு மரம், இது என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆப்பிரிக்காவிலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க 7ஆம் நூற்றாண்டில். 2 பெருக்கு மரம் தான் இருக்குது ஸ்ரீலங்காவில். ஒன்று வந்து இப்போ நம்ம இருக்க இந்த நெடுந்தீவில் இருக்கிற இந்த பெருக்கு மரம், இன்னொன்று வந்து மன்னாரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இலங்கை மன்னார் தீவுகளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 2 மரம் இருக்குது இலங்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நெடுந்தீவில் இருக்கிற அந்த பெருக்கு மரம். இதுதான் அந்த போர்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கிழிஞ்சிருக்கு, அதில் நம்மளால் படிக்க முடியல. இது வந்து ஆஃப்ரிக்கன் டைப் ஆஃப் ட்ரீ தான். 7ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 7-8ஆம் நூற்றாண்டுகளில் இது இங்கே எத்தாந்து நடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே, 1300-1500 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. இந்த மரம் இன்னமும் இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து ஒரு பக்காவான டூரிஸ்ட் ஸ்பேஸ் கிடையாதுங்க இது, இந்த ஸ்பாட் வந்து. ஆனால் நெடுந்தீவு வந்து சோலோவாக விசிட் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தான். நம்ம இந்த நேஷ்னல் ஜியாகிரபிக்கெல்லாம் பார்த்துருப்போம். அந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேண்ட் இருக்கும். அந்த லேண்டில் அந்த குதிரைங்கள்லாம் ஓடுறத நான் வந்து இது வரையும் டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆஃப்ரிக்கன் லேண்ட் மாதிரியே இந்த லேண்டும் இருக்குது. அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் ஆஃப்ரிக்கா போகலைனாலும் சூப்பராக இருந்தது நெடுந்தீவோட எக்ஸ்பீரியன்ஸு. அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம வேறு எதுவும் பார்க்குறதுக்கு இல்லை, முடிஞ்சிச்சு. இதில் இது போட்டிருக்காங்க, திஸ் 13.5 லட்சம் லேண்ட் இன்க்ளூடிங் பவோப் ட்ரீ வாஸ் டொனேட்டட் டு டெல்ஃப்ட் பிரதேஷா சபா. தமிழில் வந்து வள்ளிபுரம் நடராசா ஓய்வு பெற்ற கிராம சேவையாளர் அதில் போட்டிருக்கு. அவர்களால் பெருக்க மரம் அடங்கலாக 13.5 பரப்பு காணி சுற்றுலாத்துறைக்காக 2019ஆம் ஆண்டு நெடுந்தீவு பிரதேச சபைக்கு அன்பளிப்பாக கையளிக்கப்பட்டது. நடராசான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த லேண்டை வந்து இந்த மரத்துக்காக வந்து அவர் சுற்றுலாத்துறைக்கு பரிசாக வழங்கியிருக்காரு. நம்ம இப்போ அந்த பெரிய ஆலமரம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா அப்படியே ஈஸ்ட் கோஸ்டல் ரோட்டில் ட்ராவல் பண்ணி இந்த ஆஃப்ரிக்கன் ஃபீல்டில் அந்த குதிரைங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நடுவில் குயின்ஸ் டவர் பார்த்தோம். அந்த குயின்ஸ் டவரை பார்த்துட்டு தான் நம்ம அந்த குதிரைக்கு வந்தோம். அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சிட்டோம் அந்த ஈஸ்ட்லேருந்து அப்படி வெஸ்ட்டுக்கு அடிச்சுட்டு ஃபைனலாக அந்த டெல்ஃப்ட் ஹோம் ஸ்டே பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் பெருக்கு மரமும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரூம் போக வேண்டியது தான். இன்னும் ஒரு 2-3 ஸ்பாட் இருக்குது. நெடுந்தீவு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா 2 நைட்ஸ் பிளான் பண்ணுங்கள். நான் வந்து 1 நைட் பிளான் பண்ணிட்டேன். பட் எனக்கு தெரியாது இவ்வளோ இங்கே விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த சுற்றி பார்க்குறதெல்லாம் தாண்டி தீவில் தங்குற அந்த ஃபீலிங் வந்து சூப்பராக இருந்தது. நேற்று நைட்டு ஃபேன் இல்லை, கொசு இல்லை, நல்ல தூக்கம். நம்ம வீட்டில் வந்து ஃபேனு ஏசி எது படாலும் தூக்கம் வரல, செம தூக்கம் வந்ததுங்க. உண்மையாலே சூப்பராக இருந்த எக்ஸ்பீரியன்ஸு. பாவம் அப்படியே போகிற வழியில் எதனா இருந்தால் பார்ப்போம், இல்லை அப்படியே நம்ம ரூம் போயிட்டு 3 மணிக்கு எனக்கு ஃபெர்ரி, 3 மணிக்கு நான் ஜாஃப்னா போகணும். அதனால் நான் இப்போ போனால் தான் கரெக்டாக ரெடியாக முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரில் வந்த அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது இலங்கை சுற்றுப்பயணம் பண்ணும்போது டெல்ஃப்ட் ஐலாண்ட் நெடுந்தீவை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு 2 நைட் பிளான் பண்ணிங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. பாய் பாய். யாழ்ப்பாணத்துலேருந்து கண்டிக்கு போகிறதுக்கு பஸ் டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. இந்த பஸ் தாங்க ஜாஃப்னா. யாழ்ப்பாணத்துலேருந்து கண்டி வரையும் இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஒரு 23 டிகிரி தான் இருக்குது. இங்கே புத்திஸ்ட்டு அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. இதுதாங்க அந்த நெல்லிகலா மாடஸ்ட் புத்தின் டெம்பிள். இது
உள்ளே வந்து புத்தரோட அந்த முடி அப்புறம் இந்த பல் இதெல்லாம் அவங்க உள்ளே வச்சுருக்காங்க.